வணக்கம் கும்பராசி அன்பர்களே, நெக்ஸ்ட் ஜென் மீடியா என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து கடகராசிக்குள்ளர அமர்ந்திருந்த சூரியன் கொஞ்சம் வெளியில் வந்து சிம்ம ராசியில் உட்கார போகிறார். பண வரவை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருந்த 6ஆம் இடத்துக்காரர் 7ஆம் இடத்துக்குள்ளர உள்ளே நுழையிறார் அப்படிங்கிற இண்டிகேஷனை மனசில் கொண்டு வந்துருங்க. பணத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் உண்டாகும் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் உண்டு. தன்னுடைய சேர்க்கையாக வைத்திருக்கிறதுக்கு கேதுவையும் சேர்த்து உட்கார்ந்துட்டு சிம்மராசியில் உட்காந்துருவார். அப்போ காரியங்களில் சில பயங்களையும் கொண்டு வந்துடுவார். இதெல்லாம் நடக்குமான்னு ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் ஞானகாரகனான இந்த கேது. அதனால் கொஞ்சம் அப்படி ஜிட்ரியாகவே இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. குரு தன் பார்வையாலே உங்கள் ராசியை பார்க்க போகிறார் இல்லைங்களா, பார்த்துட்டு இருக்கிறார் இல்லைங்களா. அங்கே ராகுவேர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ மனசுக்குள்ளார பெருசாக பண்ணணுங்க, எதாவது பண்ணிடணுங்க அப்படின்னு ஒரு வேகம் இருக்குமே ஒழிய எப்படி செய்கிறதுங்கிற எண்ண ஓட்டம் வரலை. மனதில் கோடிக்கணக்கான கனவுகள் இருக்கிறது, எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியில் வர்றதுன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனது இருக்கும். 19ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடக்க போகிறதுனா, ஆகஸ்ட் 19 சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல வந்து உட்காந்துருவார். இவர் தன் பார்வை 5ஆம் இடத்துலேருந்து 6இல் வந்து உட்காந்துருவார். உங்கள் ராசிக்குரியவர் யோகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் 6ஆம் இடத்துல வந்ததும் தேவையற்ற மனக்கவலைகளை அதிகப்படுத்தி காட்டிவிடுவார். என்னத்தை செய்கிறது போங்க, எப்படியோ போனேன், ஒன்றும் விளங்கலை, இந்த மாதமும் நல்லா வரும்னு பார்த்தேன், ஏதோ சொதப்புதுங்க அப்படிங்கிற ஒரு மனக்கில் ஒரு குழப்பத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிறது தெரியும். சனி பகவான் உங்கள் ராசிநாதன் குடும்பஸ்தானமான மீன ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே வக்கரமாக உட்கார்ந்துருக்கிறாருன்னு பார்க்குறோம். இதனால் குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் நமக்கு நிறைய தெரிகிறது. 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் கன்னி அப்படிங்கிற இந்த ராசிக்குள்ளார அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடம். இங்கே உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள், மனதிலே பயங்கள் இதெல்லாம் இருக்கும். செப்டம்பர் 14ஆம் தேதி அன்றைக்கி கொஞ்சம் மூவ் ஆகி துலா ராசிக்குள்ளே வந்துடுவார். காரியங்கள் நடக்கும், சிலதெல்லாம் நின்று நடக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரியுது. லாபம் அப்படிங்கிறது எங்கே சார் இருக்குது, எங்கன்னுமே இல்லையா அப்படின்னா, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பலனானது நமக்கு மிதுன ராசிக்குள்ளே உட்காந்துட்டு பாருங்க, அங்கே தான் லாபம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா தனுசு ராசியை அவர்கள் பார்க்கிறார்கள். செவ்வாய் தனுசு ராசியை பார்க்கிறார். மற்றும் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் உரிய இந்த சனி பகவானும் தனுசு ராசியை பார்க்கிறார். அப்போ லாபத்தை 3 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மாதத்திலே மற்றும் ஒரு சிறப்பு அப்படின்னு போய் பார்த்தோம்னா, குரு சனி செவ்வாய் சுக்கிரன் இந்த 4 பேருக்குமே பிறந்த மாதம் இந்த ஆவணி மாதம். குருவின் பார்வை 11ஆவது இடமான லாபத்தானமான தனுசு ராசியிலே அமரும்போது 25ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு லாபம் உண்டாகும். செவ்வாய் 25 அன்று பிறக்கிறார். 17ஆம் தேதி ஆகஸ்ட் அன்றைக்கு சனி பிறக்கிறார். 4ஆம் தேதி செப்டம்பர் அன்று குரு பிறக்கிறார். 16ஆம் தேதி சுக்கிரன் பிறக்கிறார். அப்படிங்கிறது இந்த 4 கிரகங்களுடைய பிறந்த நாள் போது கிஃப்ட் உங்களுக்கு உண்டு. நல்லதொரு மாற்றங்கள் உண்டு. முக்கியமாக வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை இருக்கிற கம்பெனிலேருந்து மாறணும் ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எண்ண ஓட்டங்களிலே கடன் பிரச்சனைகள் நிறைய இருப்பவர்களுக்கு கடன் குறையும்.
திருமணத் தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதிய வரன் அமைவதற்கும் வாய்ப்பு உண்டு. குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், புதிய முதலீடுகள் போட்டு வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். சுக்கிரனின் 4ஆம் இடமான ரிஷபராசிக்குரியவன் அப்படிங்கிறனாலே படிப்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் அமைகிறது. அப்போ உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஆவணி மாதத்திலே. ஆவணி மாதத்தில் நார்மலாகவே காமிக ஏகாதசின்னு உண்டு. அது 19ஆம் தேதி ஆகஸ்ட் அன்றைக்கி வரும். அன்றைய ஏகாதசியும் போது விஷ்ணுவை வழிபடுவது, ஏகாதசி விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப நல்ல விசேஷத்தை தரும். அதுபோல் 22ஆம் தேதி அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடுவது ரொம்ப முக்கியம். தர்ப்பணாதிக காரியங்கள் தானங்கள் செய்வதனாலே வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் வரும். ஆகஸ்ட் மாதம் இப்படி போயிட்டு இருந்ததுன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி மகாலயபக்ஷம்னு சொல்லுவோம். மகாலயபக்ஷத்தில் முன்னோர்களுக்கான திதி கொடுப்பவர்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மகாபரணி, அஷ்டமி இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அந்த மத்தியாஷ்டமியும் போதெல்லாம் நீங்கள் முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணங்கள் செய்யும்போது உங்களுக்கான கஷ்டங்கள் நிவர்த்தியாகி வாழ்க்கையிலே முன்னேற்றமும் நல்லதொரு மாற்றமும் உங்களுக்கு சேரும். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு 27 செப்டம்பர் அன்று ஆகஸ்ட் அன்று பிறந்த நாள் அப்படின்னு விநாயகர் சதுர்த்தி இருக்கிறது. அதனால் அந்த விநாயகர் சதுர்த்தியின் போது பிள்ளையாரை வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளங்களும் சுபிட்சங்களும் பல்கி பெருகி உங்கள் குடும்பத்தை என்றும் ஆசீர்வாதத்துடன் நல்லதொரு மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதிலே ஐயம் வேண்டாம். இந்த மாதம் இனிய மாதமாய் அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். அன்பர்களே, நாம் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொது பலன்களாகத்தான் பார்த்திருப்போம். ஏன்னா சூரியன் எப்படி மூவ் ஆறார் அப்படிங்கிறதும் கிரகங்கள் என்ன மாதிரி சேர்க்கைகளில் இருந்தார்கள் அப்படிங்கிறது தொடர்பு கொண்டு தான் ஒரு பலன்களை பார்ப்போம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து சந்திரன் எங்கே இருந்தார், மற்ற கிரகங்கள் எங்கே இருந்ததுன்னு பார்க்கும்போது அது இன்னும் தெளிவான ஒரு பலனாக உங்களுக்கு அமையும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டீர்களானால் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுடைய முழு விவரங்களை கொடுக்கும். அதனால் இது அவசியம் மனதில் கொண்டீர்கள். அது தொடர்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதற்கான நம்பர் இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவசியம் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.